என்ன ரொம்ப நடக்க வைக்கிற. அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு இப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு நேரா ரூமுக்கு போயிடலாம். செம்மையா இருக்குல்ல? ஆமா மச்சி, கிளைமேட்டும் செம்மையா இருக்கு. ஏய் அங்க பாரு, அங்க. ஏய் நில்லடி சுஷ்மா. எங்க பாரு, நல்லா இருக்கு. சரி செல்ஃபி எடுத்துக்கலாம். ஐயோ டயர்டா இருக்குல்ல? சரி, கொடைக்கானல்ல என்ன ஸ்பெஷல்னு உனக்கு தெரியுமா? ஜில்லுன்னு காத்து குளிரு. நல்ல வருது வாயில. ஏண்டி சும்மா டென்ஷன் ஆகுற? இல்ல, லண்டன்ல இருந்து வந்திருக்கிற எனக்கே கொடைக்கானலை பத்தி நிறைய தெரியும், உனக்கு கொஞ்சம் கூட தெரியலையேடி. சரி, அப்படி கொடைக்கானலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? சரியா போச்சு போ. குறிஞ்சி பூ தெரியுமா உனக்கு? மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ, அது என்ன குறிஞ்சி பூ? கொள்ள புறம்புறம். ஏண்டி சரி விடு. குறிஞ்சி பூங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்குற பூ. ஓ, அந்த பூவா? தெரியும், ஆனா நான் பார்த்ததே இல்ல. தெரியுமா? இந்த கொடைக்கானல் மலையில தான் அந்த குறிஞ்சி பூ நிறைய இருக்கும். இங்க இருக்கிற ஒரு முருகன் கோவில் கூட குறிஞ்சி ஆண்டவர் கோவில்னு பேரு, ரொம்ப ஃபேமஸ் ஆனது. நான் என்ன இப்ப டிஎன்பிசி எக்ஸாம் எழுத போறேன், எதுக்கு நீ இவ்ளோ டீடைலா பேசுற? இல்லடி, கடைசியா 2006ல தான் அந்த குறிஞ்சி பூ பூத்திருக்கு. இப்போ 2016. ஓகே, அடுத்த 2 வருஷத்துல அதே பூ பூக்க போகுது. இதே மாதிரி நம்ம 2 பேரும் இந்த கொடைக்கானலுக்கு வந்து அந்த குறிஞ்சி பூவை பார்க்க போறோம். யாரு? நம்ம 2 பேரும். அதுக்குள்ள உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை 2 வச்சிருப்ப. இருக்கட்டும், என் ஹஸ்பண்ட் குழந்தையும் நம்ம கூட கூட்டிட்டு வந்துடுறேன். ஓ, உங்க ஹஸ்பண்ட் வந்த உடனே நீங்க என்ன மறந்துட மாட்டீங்களா? ஹலோ சார், நீ என்னோட ஃப்ரெண்டுடி, நான் எப்படி உன்னை மறப்பேன்? அப்பா, ஐயோ என் செல்ல குட்டி. ஏற்கனவே கொடைக்கானல் இங்க குளிர் தாங்கல, இதுல நீ வேற ஐஸ் வைக்கிறியா? சுட டீ சாப்பிடலாமா? ஏண்டி, இங்க அடுப்புல இருந்து டீ இறக்குன உடனே சில்லுன்னு ஆயிடும். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஷோ, உன்னோட பெருந்தொல்லையா இருக்கு. என் செல்லம். ஏய் சுஷ்மா, மாங்கடி. ஏய், இன்னும் பல்லு விளக்குல அதுக்குள்ள சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்கேன். போ அண்ணா, மாங்க கொடுங்க. வாங்கம்மா. தேங்க்ஸ்ண்ணா. பொண்ணுங்களுக்கு குளிருக்கு சூடா கடலை வேணும், ஆனா நமக்கு கடலை போட பொண்ணுங்களே வேணும். அப்பப்போ சூடேத்தலன்னு வச்சுக்கோயேன், குளிர்ல உடம்பு விரைச்சிரும்டா. என்னடா சொல்ற? நீ ஏதாவது வாங்கிக்கோடி, நல்லா இருக்கு. அந்த பொண்ணுங்கிட்ட போய் சூடா கடலை போட்டு வர போறேன். நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் இதை வந்துடுறேன். கலக்கு மச்சான். சரி, உனக்கு வேற ஏதாவது அண்ணா வேணும்? கடலை. ஓ சாரி அண்ணா, கடலை தரேன் தம்பி. ஏய் அங்க பாரு, பைனாப்பிள் மசாலா போட்டு கொடுங்க. சரிம்மா. என்னடி? பைனாப்பிள். போடுங்க போடுங்க. வேற என்னடி? எனக்கு அதுக்கப்புறம் கடலை வேணும். நான் தம்பி என்ன வேணும்? கடலை கேட்டனே. வேற என்னமா வேணும்? வேற என்னாச்சு? ஏதாவது? கடலை சூடா அவ்வளவுதான். கொடுங்க. அப்படியே மத்ததெல்லாம் சேர்த்து கொடுங்க. ஏய் அங்க வாடி. ஏய் ஒரு ராஸ்கல், அம்மா என்னமா பண்ணா? மேல கை வைக்கறானே. ஏய் என்னடா? போடா போடா. என்ன பிரச்சனை? எவ்வளவு தைரியம்? ஏண்டா பொம்பளை பிள்ளை கை வைக்க? பக்கத்துல வரக்கூடாது. சுத்தி பார்க்க சுத்தி பார்த்து போ. போடா. ஏய் போடா. ஏன்டி இப்படி பண்ண? ஒருத்தங்க அவனை. சும்மா இரு. வந்த இடத்துல நமக்கு எதுக்கு வம்பு? என்னடி இவ்வளவு தைரியம் இருந்தா மேல கை வைப்பான்? போ, அவனை விடாதீங்க, நல்லா அடிங்க. போ சொல்றேன், விடாடி. ராஸ்கல், அவனை விடாதீங்க. நான் ஏய் பாடி, ஒருக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு அவனுக்கு? நான் சொல்றேன்ல. மரியாதையா போடி. ஒரு கேக்குற வாடி. சொன்னா கேளுடி, ஏன் இப்படி பண்ற? பின்ன அவனை அப்படியே விட சொல்றியா? வந்த இடத்துல நமக்கு எதுக்கு இதெல்லாம்?
இருமா. இல்லக்கா பாத்ரூம் போகணும், தண்ணி பிடிச்சி ஊத்திக்கிறேனே. உனக்கு என்ன அவசரம்? நான் தான் புடிச்சிட்டு இருக்கல, நீ அப்புறமா புடி. என்னம்மா வந்த வேகத்துல திரும்பி போற? பாத்ரூம் போகல? இல்ல அவங்க தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க, அவங்க சொல்றேன்னு சொன்னாங்க. என்னம்மா பண்றது? 5 குடுத்தனத்துக்கு 2 கக்கூஸ் தான் இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணி தாம்மா ஆகணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா. நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் இப்படிதாம்மா இருக்கும், நீ தான் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். என்ன மல்லிகா, புது பொண்ணு என்ன சொல்லுது? நம்ம ஏரியா கலிஜிந்தா? உன் வாயை மூடிட்டு போறியா? நீ எதுக்கு கடுப்பாவற? இந்த பொண்ண மூக்க புடிச்சிட்டே போது வருது, கப்பு தாங்க முடியல போல இருக்கு. புது பொண்ணு தானே, அப்படிதான் இருக்கும், போக போக பழகிடும். இப்போ உனக்கு என்ன வேணும்? உன் ஜோலியை பார்த்துட்டு போயேன். ஐயா உனக்கு என்ன வந்துச்சுப்பா? ஹலோ, உன் வீட்டாண்ட நான் அப்புறமா வந்து பேசுறேன். இங்க பாருமா, இங்க எல்லாம் இப்படிதான், நீ தான் கொஞ்சம் மாத்திக்கணும். எல்லாம் உன் நல்லதுக்கு தாம்மா சொல்றேன். சரிக்கா. என்னம்மா சாப்பிட்டு பிடிக்கலையா? எப்படிங்க உங்களால குடும்பம் நடத்த முடியுது? என்னால நிம்மதியா சாப்பிட கூட முடியல, அப்படியே கொமட்டிக்கிட்டு வருது. இப்பதானம்மா வந்திருக்க, எல்லாம் போக போக பழகிடும். இந்த இல்லக்கா வேண்டாம்க்கா. பரவாயில்லம்மா, குடிச்சது வேணான்னு சொல்லாத. இந்த வச்சுக்க. இல்லக்கா இப்போதைக்கு என்கிட்ட காசு உன்கிட்ட இல்ல. யார் காசு கேட்டது? போற வழியில யார்கிட்டயாவது குடுத்துட்டு போவேன், அத உன்கிட்ட குடுத்துட்டு போற. இந்த இதையும் ஐயோ வச்சுக்க. இல்ல வேண்டாம்க்கா. பரவாயில்ல வச்சுக்கோ. வரேன். வணக்கம்மா. உங்களுக்காக பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க என்னடான்னா நேரா இங்க வந்துட்டீங்க. பரவாயில்ல, எங்களுக்கு ரூட் தெரியும், அதான் இங்க வந்துட்டோம். கார்ல திங்ஸ் எல்லாம் இருக்கு, அது கொண்டு வந்து இங்க வச்சிருக்கேன். சரிங்கம்மா. அப்புறம் சமைக்கிறதுக்கு சரசுன்னு ஒரு அம்மா இருக்காங்க, அவங்கள வேணா அங்க வர சொல்லட்டுமா? வேண்டாண்ணா, நாங்க ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறோம். நீங்க சரிம்மா. போங்க. சரி. ஏய், என்ன இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கியா? அவனதான் அடிச்சு அசிங்கப்படுத்தி அனுப்பியாச்சுல. நல்ல மூட்ல வந்து கெடுத்துட்டான் பொறுக்கி ராஸ்கல். அடிச்சா எல்லாம் சரியா போச்சா? எவ்வளவு திமிரு இருந்தா இந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்க. இதுக்கு தாண்டி இவன்களை இங்க வரானுங்க. ஆக்சுவலா அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கணும், மிஸ் ஆயிட்டான். போறதுக்குள்ள கையில சிக்காமல போயிடுவான். சிக்கட்டும், அப்ப இருக்கு அவனுக்கு. ஏய், போலீஸ்ல வேணாண்டி, நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு? சுத்தி பார்க்க வந்து சுத்தி பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்பலாம். நீ என்னடி அப்படியும் பேசுற இப்படியும் பேசிட்டு இருக்க? உன்ன மாதிரி பொண்ணுங்க இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி திமிரு பிடிச்ச பொறுக்கி பசங்கள ஆடிட்டு இருக்கானுங்க. எனக்குன்னு யாரு இருக்கா? உனக்குன்னு உங்க மாமா இருக்காரு, அப்பா இருக்காரு. நீ லண்டன்ல படிச்சவ, உன்கிட்ட பணம் வசதி எல்லாமே இருக்கு. நீ நினைச்ச என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா எனக்கு நீ யாருமே இல்ல சுஷ்மா. எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா கேட்க ஆள் இருக்காங்களா? அதனால தான் நான் இவ்ளோ பயப்படுறேன். அதனால தான் நான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏய் ஐஷு, ஏய் ஐஷு, என்னடி இது இப்படிலாம் பேசிட்டு இருக்க? இங்க பாரு, உனக்கு நான் இருக்கேன், கடைசி வரைக்கும் நான் இருப்பேன். நான் கூடவே இருப்பேன்டி.
நான் உன் ஃப்ரெண்டு. இங்க பாரு கண்ணத்தோட, இன்னொரு தடவை இந்த வார்த்தை சொல்லக்கூடாது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ அனாதை கிடையாது. சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ் பண்ணு. அதே நீ அழுதுட்டே சொல்ற, சிரிச்சுட்டே தான் சொல்ல. இப்ப நீ சிரிக்கல அப்புறம் நான் அழுதுருவேன். சரி, எப்போ இந்த மாதிரி சிரிச்சுட்டே இருக்கணும், ஓகேவா? ஹாப்பியா இருக்கணும்டி. உன்னை அப்படியே விட்டுருவேனா? நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்டி. ராஜிமா, ஒரு நிமிஷம். ஹலோ, எங்கம்மா இருக்க? சொல்லுமா. கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டியாமா? வந்தாச்சு. சாப்பிட்டியாமா? மா, இப்பதானம்மா வந்தோம். குளிர் பிரதேசம், ஜாக்கிரதையா இரு. ஆமா, ஐஸ் எங்க? அம்மா, அவ வேற எங்கம்மா இருப்பா? என் கூட தான் இருக்கா. சரி. இங்க பாரு, வீட்டை விட்டு வரும்போது நான் என்ன சொன்னேன்? இப்ப நீயே ரூல்ஸ் பிரேக் பண்றியா? அம்மா, நான் கொடைக்கானல் சுத்தி பாக்குறதால உன் கால் அட்டென்ட் பண்ணி பேசிட்டு இருக்கறதாமா. நீ தயவு செஞ்சு போனை வை, ஃப்ரீ ஆயிட்டு நானே கூப்பிடுறேன். எதுக்குடி இப்படி எல்லாம் பேசுற? சரி, நீயே எனக்கு ஃபோன் பண்ணு. இது பாரு, அங்க குளிரும், பாத்து இருந்துக்கோ. கரெக்டா டைம்க்கு சாப்பிடு. எனக்கு ஃபோன் பண்ணணும், புரியுதா? கூப்பிடுறேன், வை. சரி வா, நம்ம ரூமுக்கு போலாம். பிரியா, சாரி பிரியா, பசிக்குதா? ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்கோ, நான் சமைச்சிடுறேன். காலைல சாப்பிட்டியா பிரியா? பிரியா, நாளைல இருந்து சாப்பாடு கடையில வாங்க வேணாம், நானே சமைச்சு வச்சுட்டு போறேன். ஒர்க் முடிச்சுட்டு கிளம்புற நேரத்தில் ஒரு வண்டி வந்துடுச்சு. இல்லைன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்திருப்பேன். நான் கொஞ்சம் சுமாராக தான் சமைப்பேன். உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிவிடு, உனக்கு வேணால் தனியாக ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன். 2 பேரும் ஹோட்டலில் சாப்பிட்டா நம்ம குடும்பத்துக்கு கட்டுப்படி ஆகாது. பிரியா, முதலாளி சம்பளம் கூட்டி தரேன்னு சொல்லியிருக்காரு. சம்பள பணத்தை அப்படியே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவேன். நீ தான் வீட்டுக்கு வரவு செலவு கணக்கெல்லாம் பார்த்துக்கணும், சரியா? பிரியா, இந்தா சாப்பிட்டு. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீ இவ்வளோ தூரம் பசி தாங்கினது பெரிய விஷயம். இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் லேட் ஆகாது. நான் நேரமாக வந்து சமைச்சு வச்சிடுறேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சாப்பிடு. பிரியா, என்னாச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? என்னாச்சு பிரியா? சொல்லு, என்னாச்சு? பிரியா, தப்பு பண்ணிட்டேங்க. எனக்கு இந்த இடமே பிடிக்கல, வீடு பிடிக்கல, எதுவுமே நல்லா இல்ல, சுத்தமாவே இல்லைங்க. ஒரே அருவருப்பா இருக்கு. நான் தப்பு பண்ணிட்டேங்க. நான் இங்க வந்திருக்கவே கூடாது.
ஸ்னேகா அண்ணி அப்பவே சொன்னாங்க. நான் தான் கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. நான் பிரதீப்பை காதலிச்சிருக்க கூடாது, கல்யாணம் வரைக்கும் போயிருக்க கூடாது. பெத்த பொண்ணை விட ஒரு படி மேலதான் என் மேல பாசம் வச்சிருந்தாங்க. அவங்கள விட்டு நான் வந்திருக்கவே கூடாது. ராஜீவ் அண்ணன், துவாரகேஷ் அண்ணன் எல்லாம் விட்டு நான் வந்திருக்கவே கூடாதுங்க. இந்த பாரு, உன் வீட்டில் உனக்கு இருந்த சந்தோஷத்தை என்னால் நிச்சயமாக திருப்பி தர முடியாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உன்னை நான் சந்தோஷமா பார்த்துப்பேன். அல்லாதம்மா. சரி, காலையிலேருந்து சாப்பிடாம இருக்க, முதல்ல சாப்பிடு. நல்லா இருக்கா? இந்தா. இங்கேப்பா. வாட் இஸ் காட்ஸ் லவ் சொல்லிக்கிட்டே எழுது. இந்த அமௌண்ட் இது டேலி ஆகலையடா. அதான் தெரியல. பாருங்கப்பா. குட். அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் த பெஸ்ட் கிரியேஷன் ஆஃப் காட்? The human being. கரெக்ட், வெரி குட். அப்படியே எழுது. The human being is best creation of the God. இப்போ டேலி ஆயிடுச்சு பாரு ரெண்டும். In the world. குஷி, நாளைக்கு உன் ஸ்கூல்ல பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கா? ஆமாப்பா. நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, நான் இப்பதான் மெசேஜ்ல பாக்குறேன். மறந்துட்டப்பா. டேய் ஏண்டா, குழந்தைங்க மறந்துங்கிறதுனால தானே ஹோம் ஒர்க்கு, பேரண்ட் மீட்டிங் இதெல்லாம் உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புறாங்க. அதை நீ பார்க்கல, ஓன் தப்பு. அப்படி இல்லப்பா, 3 நாளைக்கு முன்னாடியே மெசேஜ் வந்திருக்கு, நான் பார்க்கல. இவ்வளவு என்கிட்ட சொல்லிருக்கணும்ல. நல்ல வேளை இப்ப பார்த்தேன். டேய் விடுடா, நாளைக்கு தானே மீட்டிங்கு, போயிட்டு வந்துரு. இல்ல உமா கூட்டிட்டு போ. உமாவையா? உமா, அவ கிளாஸ் போகணும்னா 3 மாடி ஏறணுமே, நீ மேனேஜ் பண்ணிடுவியா? அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கும்போது போய் தானே ஆகணும். டேய் அப்புறம் நான் வரத்துக்கு தயாரா இருக்கல, அவளை அழைச்சிட்டு போ. சரிப்பா. முடியாதுப்பா. என்ன முடியாது? அம்மால வேண்டாம். குஷி, அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து வரணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா சித்தியும் நீங்களும் வாங்க.